ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையோடு இணைவது உங்கள் ஆதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த கருப்பு கார் லைட் தூரத்தில் மின்னியதும் நிலாவின் முகம் உடனே மாறிடுச்சு. அவளுக்கு அந்த காட்சி புதுசு இல்லைன்னு தோணலை. ஆனால் இவ்வளோ நேரடி ட்ரீட் மாதிரி இது வரைக்கும் ஃபீல் பண்ணினதே இல்லை. அவள் மெதுவாக அர்ஜுனை பார்த்தா. அர்ஜுன், யார் இவங்க? ஏன் இவ்வளோ திடீர்னு வராங்க? நம்ம எதுக்கு ஓடணும்? நான் இன்னும் எதுவும் புரிஞ்சுக்கலையே என்று அவள் சொன்ன வார்த்தைகள் லேசாக நடுங்கினாலும் அவள் அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணினாள். அர்ஜுன் அவளை ஒரு நொடி கூட விடாமல் பார்த்தான். அவன் குரல் இப்போது சீரியஸ் இல்லை, கொஞ்சம் டைட்டாக இருந்தது. இப்போது எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லை நிலா. நீ கேட்குற எல்லா ஆன்சருக்கும் நேரம் வரும். ஆனால் அது சேஃப் சிச்சுவேஷனாக தான் இருக்கும். இப்போது நீ என்னோட கூட வா, அதுதான் முக்கியம். அவள் சிரிக்கவே இல்லை. அவள் குரல் கொஞ்சமும் ஷார்ப்பாக மாறிடுச்சு. எப்போ பார்த்தாலும் டைம் வரும் சேஃப் சிச்சுவேஷன். ஆனால் நான் இப்போ நடுவில் சிரிக்கிட்டு இருக்கேன் இல்லை? நீங்கள் சொல்கிற அந்த சேஃப் சிச்சுவேஷன் எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் என்னை காப்பாற்றுறீங்களா இல்லை என்னை இதுக்குள்ளே இழுக்கிறீங்களா? அந்த வார்த்தை அர்ஜுனின் உள்ளே நேராக போயிடுச்சு. அவன் சில நொடிகள் பேசவே இல்லை. கடல் சத்தம் மட்டும் இருந்தது. பிறகு அவன் லேசாக மூச்சு விட்டான். நான் உன்னை இழுக்கலை. நீ ஏற்கனவே இந்த ஸ்டோரிக்குள்ளே வந்துட்ட. நான் ட்ரை பண்ணுறது ஒரே ஒரு விஷயந்தான், உன்னை வெளியே தள்ளாமல் சேஃபாக வைக்கணும். அந்த நேரம் தூரத்தில் ஒரு கார் கொஞ்சம் க்ளோஸ் ஆகி வந்தது. அர்ஜுன் உடனே அவளோட கைகளை பிடிச்சி மெதுவாக சொன்னான், நிலா, இப்போ என் கூட வா, கொஞ்சம் கூட லேட் ஆகக்கூடாது. அவள் அவனை பார்த்தாள். அவன் முகத்தில் முதல் முறையாக அந்த கோல்ட் மாஃபியா லுக் இல்லை, அதுக்கு பதிலாக ரியல் டென்ஷன் இருந்தது. அதுதான் அவளை கொஞ்சமும் அசைத்தது. நீங்கள் ஏன் இவ்வளோ நர்வஸாக இருக்கீங்க என்று நிலா கேட்டாள். நான் நர்வஸாக இல்லை, நம்ம இங்கே ரொம்ப நேரம் லேட் பண்ணக்கூடாது, என் கூட வா என்று மட்டும் சொன்னான். அவன் அவளை கார் பக்கம் இழுக்க அவள் லேசாக நடந்து வந்தாள். அந்த நேரம் அந்த கருப்பு கார் இன்னும் அருகில் வந்தது. டிரைவர் கூட வாய்ஸ் லேசாக பதட்டம். சார், அவங்க க்ளோஸாக வந்துட்டாங்க. அர்ஜுன் சீட்டில் உட்கார்ந்ததும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், டிரைவர். கார் வேகமாக நகர ஆரம்பித்தது. நிலா விண்டோ வழியாகவே வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். அந்த பிளாக் கார் அதே டிஸ்டன்ஸில் அவங்கள ஃப்ளோ பண்ணி வந்துக்கிட்டே இருந்தது. நிலா மெதுவாக கேட்டாள், இது யார் அர்ஜுன்? ஏன் நம்மளை இவங்க ஃப்ளோ பண்ணுறாங்க? நான் என்ன பண்ணேன்? அர்ஜுன் சில நொடிகள் அமைதியாகவே இருந்தான். பிறகு மெதுவாக பேச ஆரம்பித்தான். நீ எதுவும் பண்ணல நிலா என்று கூறிய அர்ஜுன் சற்று அமைதியாக இருந்துவிட்டு மீண்டும் தொடங்கினான். ஆனால் நீ யாரோட லைஃப்பில் வந்துட்ட, அதுதான் ப்ராப்ளம். அந்த வார்த்தை நிலாவுக்கு புரியலை. யாரோட லைஃப்? என்ன பேசுகிறீங்க? அவன் அவளை நேராக பார்த்தான். என்னோட பாஸ்ட். அந்த வார்த்தை சொல்லும்போது அவன் வாய்ஸ் லேசாக கனமாயிடுச்சு. நிலா கொஞ்சம் காமானாள். நீங்கள் என்ன மறைக்கிறீங்கன்னு எனக்கு ஸ்லோலி புரிய ஆரம்பிக்குது. ஆனால் ஹாஃபாக சொன்னால் எனக்கு இன்னும் பயம்தான் வரும். முழுசாக சொல்லுங்க அர்ஜுன், ப்ளீஸ். அவன் சிரிக்கலை. முழுசாக சொன்னால் நீ இந்த காரில் உட்காந்துருக்க மாட்டேன். அந்த பதில் அமைதியை கொடுத்தது. சில நிமிடங்கள் யாரும் எதுவுமே பேசலை. அந்த கார் வேகமாக போய்கிட்டே இருந்தது. பின்னாடி அந்த கருப்பு நிற காரும் கூடவே ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருந்தது. திடீர்னு டிரைவர் சொன்னான், சார், அவங்க ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த நொடி டென்ஷன் இன்னும் அதிகமாச்சுது. நிலா உடனே திரும்பி பார்த்தாள். இப்போது என்ன பண்ண போகிறோம்? அர்ஜுன் விண்டோவில் வெளியே பார்த்தான்.
அவன் வாய்ஸ் ரொம்ப லோவானது. இப்போது நிறைய பேர் இங்கே வர போகிறாங்க. நிலா அவனை பார்த்து, யாரு? அவன் அவளை பார்த்து ஒரு நொடி அமைதியாக இருந்தான். பிறகு சொன்னான், நான் யாருன்னு இன்னும் நீ முழுசாக தெரியல, அதான் பிரச்சனை. அந்த நொடி ஒரு பைக் சடனாக கார் பக்கத்தில் வந்து கட் பண்ண முயன்றது. டிரைவர் பிரேக் போட்டான். கார் ஜெர்க்காகி நின்றது. நிலா பயத்தோட அவனை பார்த்தாள். அர்ஜுன், என்ன நடக்குது? அர்ஜுன் நிலாவுக்கு பதில் கூறாமல் அவன் சீட் பெல்ட்டை கழட்டி டோர் ஓப்பன் பண்ணினான். நீ உள்ளே ஏறு, நான் 2 நிமிஷத்தில் வந்துடுறேன். அவள் உடனே அவன் கையை பிடிச்சா. இல்லை, போகாதீங்க அர்ஜுன், தயவு செஞ்சு வெளியே போக வேணாம். அவன் அவளையே பார்த்தான். அந்த ஒரு நொடி அவர்கள் முகம் சாஃப்டாக மாறிடுச்சு. நான் போகணும். அர்ஜுனை பற்றி இருந்த நிலாவின் கைகளை விடுவித்தவாறே அர்ஜுன் பேசினான். நீ சேஃபாக இருக்கணும்னா நான் திரும்பி வரணும். கண்டிப்பாக வருவேன், பயப்படாத என்று கூறிவிட்டு அவன் வெளியே இறங்கினான். மழை நேராக அவன் மேலே விழுந்து கொண்டிருந்தது. நிலா உள்ளே இருந்து பயந்தவாறே பார்த்து கொண்டிருந்தாள். நிலாவோட மூச்சு வேகமாயிடுச்சு. அந்த பைக்கில் இருந்த ஒருத்தன் மெதுவாக இறங்கி, அர்ஜுன் என்று அவன் சொன்னான். அவன் சிரித்தான். இன்னும் உயிரோடு இருக்கேன்னு நல்ல விஷயம். அர்ஜுன் அவனை பார்த்தான். நான் உயிரோடு இருக்கிறது தான் உங்கள் எல்லாருக்கும் ப்ராப்ளம்ல. அந்த நொடி மழை சத்தம் அதிகமாயிடுச்சு. நிலா விண்டோக்கு கிட்ட வந்தா. அர்ஜுன் என்று மெதுவாக அவனை அழைத்தான். அர்ஜுன் திரும்பி பார்த்து, அந்த ஒரு செகண்ட் அவர்களுக்கிடையில் ஒரு ஐ கான்டாக்ட் உருவாகியது. அதுக்குள்ள ஒரு ப்ராமிஸ் இருந்தது. என்ன நடந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன்னு. அப்புறம் அவன் முன்னாடி நடந்தான். அந்த இரவு இன்னும் ஆழமாக மாற ஆரம்பிச்சுது. மழை இன்னும் நின்றபாடு இல்லை. கார் ஹெட்லைட் ஒளி அந்த ஈரமான சாலையில் நீளமாக விழுந்து கிடந்தது. நிலா காருக்குள்ளே உட்கார்ந்திருந்தாலும் அவள் பார்வை முழுக்க அர்ஜுன் மேலே தான் இருந்தது. அவன் முன்னாடி நின்றிருந்த அந்த காராளோட பேசிக்கொண்டிருந்தான். சண்டை இல்லை, இன்னும் ஆரம்பிக்கல, ஆனால் எப்போது வேணாலும் வெடிக்க போகிற மாதிரி அந்த சூழ்நிலை இருந்தது. அந்த ஆள் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், நீ ரொம்ப மாறிட்ட அர்ஜுன். முன்னாடி இந்த அர்ஜுன் இதுக்குள்ளே இவ்வளோ நேரம் பேச மாட்டான். யார் முன்னாடி நின்னாலும் மேட்டரை முடிச்சிருப்பான். ஆனால் இப்போது அந்த காருக்குள்ளே இருக்கிற பொண்ணுக்காக நீ யோசிக்கிற. அதான் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. அர்ஜுன் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. உனக்கு சொல்ல வந்தது இதுதானா என்று மட்டும் கேட்டான். இல்லை, போஸ் ஒரு மெசேஜ் சொல்ல சொன்னார். அந்த கடந்த காலம் கதவு தட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இந்த முறை நீ எஸ்கேப் ஆக முடியாது. அந்த வார்த்தையை கேட்டதும் அர்ஜுன் கண்களில் ஏதோ மின்னிடுச்சு. நிலாவுக்கு தூரத்தில் இருந்தே அது தெரிஞ்சுது. சில நிமிடங்கள் கழித்து அந்த ஆள் கிளம்பிட்டான். நேரடி அட்டாக் எதுவும் இல்லை. அவன் வந்த மாதிரியே போயிட்டான். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி அர்ஜுனை பார்த்து சொன்ன அந்த ஒரு லைன் மட்டும் அங்கே நின்ற மாதிரி இருந்தது. உன்னோட அண்ணனை பற்றின உண்மை அது தெரிஞ்ச நாள் இன்னும் மறக்கலே இல்லை அர்ஜுன். அந்த வார்த்தை ஒரு வார்த்தை அர்ஜுன் முகத்தில் இருந்த நேரத்தை முழுமையாக மாற்றிடுச்சு. சில நிமிடங்கள் கழித்து கார் மீண்டும் சாலையில் போய்கொண்டிருந்தது. இந்த முறை காருக்குள்ளே இருந்த அமைதி வேறு மாதிரி இருந்தது. நிலா அவளை பலமுறை பார்த்தான். அவன் வெளியவே பார்த்து கொண்டிருந்தான். இறுதியில் அவளால் அமைதியாக இருக்க முடியல. அர்ஜுன் அவன் திரும்பி பார்த்ததும், நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? நீ எப்போவுமே பெர்மிஷன் கேட்டு தான் கேள்வி கேட்பியா? அவள் லேசாக சிரித்தாள். நீங்கள்
ஆன்சர் பண்ணாமல் எஸ்கேப் ஆகிடுவீங்களே, அதனால தான். அர்ஜுன் முதல் முறையாக அந்த இரவு லேசாக சிரித்தான். சரி கேளு. நிலா சில நொடிகள் யோசித்து பிறகு மெதுவாக கேட்டாள். உங்கள் அண்ணனுக்கு என்ன ஆயிடுச்சு? காருள்ளே மீண்டும் ஒரு அமைதி. டிரைவர் கூட மிரரில் பார்த்துட்டு உடனே பார்வையை திருப்பிக் கொண்டான். அர்ஜுன் பதில் சொல்லலை. நிலா உடனே மெதுவாக சொன்னாள். பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேணாம் அர்ஜுன், நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணலை. அர்ஜுன் மெதுவாக தலையை ஆட்டினான். விருப்பம் இல்லைன்னா இல்லை, பழக்கம் இல்லை. அவன் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். மழை கண்ணாடியில் வழிந்து கொண்டிருந்தது. எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான் நிலா, என்னை விட 6 வயசு பெரியவன். நான் சின்ன வயசு இருந்தப்போ எனக்கு உலகத்தில் ரொம்ப பாதுகாப்பான இடம் அவன் பக்கத்தில் இருக்கிறது தான். நான் சண்டை போட்டாலும் அவன் வந்து காப்பாற்றுவான். நான் தப்பு பண்ணாலும் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணுவான். எங்கள் வீட்டில் எல்லோரும் பயந்து ஒரு மனிதன் இருந்தாலும் நான் பயப்படாமல் இருந்ததுக்கு காரணம் அவன்தான். அவன் பேசும்போது அவன் குரல் மாறிக்கிட்டே இருந்தது. நிலா எதுவும் பேசலை. அவள் கேட்டுக்கிட்டு மட்டும் இருந்தா. எங்கள் அப்பா பவருக்காக வாழ்ந்தார். அவருக்கு ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி, அஃபெக்ஷன்னு பெரிய விளைவில்லை. யாரும் யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க, யாரும் அப்சர்வாக இருக்காங்கன்னு அவ்வளோதான். ஆனால் என் அண்ணன் அப்படி இல்லை. அவன் நார்மல் லைஃப் வேணும்னு ஆசைப்பட்டான். அர்ஜுன் சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பில் சந்தோஷம் இல்லை. இந்த உலகத்தில் நார்மல் லைஃப் கேட்குறது தான் சில நேரம் பெரிய தப்பாயிடுது. நிலா மனது கனமாக மாறிச்சுது. அப்புறம் அவள் மெதுவாக கேட்டாள். அர்ஜுன் சில நொடிகள் கண்களை மூடிக்கொண்டான். அவன் ஒரு நாள் டிஸப்பியர் ஆயிட்டான். நிலா உடனே நிமிர்ந்தாள். டிஸப்பியரா? ஆமாம். ஒரு நாள் வெளியே போனவன் திரும்பி வரலை. போலீஸ் கேஸ் நடந்துச்சு, சர்ச் கூட நடந்துச்சு. எல்லோரும் தேடினாங்க, ஆனால் அவன் கிடைக்கல. அப்புறம் தான் வேர்ஸ்ட் பார்ட். 6 மாதம் கழிச்சு அவனோட பாடி கிடைச்சிது. நிலாவின் மூச்சு மீண்டும் நின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவளுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அர்ஜுன் தொடர்ந்து பேசினான். ஒஃபிஷியல் ரிப்போர்ட் ஆக்சிடெண்ட்னு சொன்னது. ஆனால் அது ஆக்சிடெண்ட் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாரோ அவனை கொன்னுட்டாங்க. அதுவும் அவன் ரொம்ப நம்பின ஒருத்தவங்க. நிலா அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவன் முகம் இப்போது டோன் எல்லாம் முழுதாக மாறி இருந்தது. அந்த நாளில் இருந்து நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். இந்த உலகத்தில் யாரையுமே நம்பக்கூடாது, குறிப்பாக நீ அதிகமாக நேசிக்கிறவங்கள. அதனால தான் என்று நிலா மெதுவாக பேச ஆரம்பித்தாள். அதனால தான் நீங்கள் யாரையும் பக்கத்தில் விட மாட்டீங்களா? அர்ஜுன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான், நேராக. சில நொடிகள். ஆமாம், அந்த ஒரு வார்த்தை ரொம்ப உண்மையாக இருந்தது. நிலாவின் மனசு வலிக்க ஆரம்பிச்சுது. அப்போது என்ன மட்டும் ஏன் அவங்க பக்கத்தில் விட்டீங்க? அந்த கேள்வி வந்ததும் அர்ஜுன் உடனே பதில் சொல்லலை. கார் சாலையில் போய்கொண்டிருந்தது. மழை சத்தம் மட்டும் போட்டுக்கொண்டிருந்தது. நீண்ட அமைதிக்கு பிறகு அவன் மெதுவாக பேச ஆரம்பித்தான். அதுக்கு ஆன்சர் என்கிட்ட இல்லை நிலா. அந்த வார்த்தை நிலாவின் இதயத்தை ஒரு நொடி நிறுத்தியது. அதே நேரத்தில் சென்னையின் மறுபுறம் ஒரு பழைய பங்களா வீட்டுக்குள்ள ஒருவன் அந்த இருவரோட ஃபோட்டோவையும் பார்த்து கொண்டிருந்தான். அவன் அருகில் இன்னொருவனும் நின்றிருந்தான். பாஸ், நெக்ஸ்ட் பிளேனுக்கு போகலாமா? அந்த மனிதன் மெதுவாக சிரித்தான். இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஏன் பாஸ்? அவன் ஃபோட்டோவில் இருந்த அர்ஜுனையே பார்த்தான். ஏன்னா அவன் இப்போ தான் மீண்டும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஒரு மனிதனோட இதயம் துடிக்கிற நேரம் தான் அவனை உடைக்கணும்.
தனது கையில் இருந்த புகைப்படத்தை மேசையில் வைத்தான். பிறகு மெதுவாக சொன்னான், இந்த முறை அவன் மட்டும் இல்லை, அந்த பொண்ணும் அழுவா. அந்த நேரம் அவன் பின்னாடி இருந்த சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு பழைய ஃபோட்டோ மீது கேமரா நின்றது. அந்த ஃபோட்டோவில் இளம் வயது அர்ஜுன், அவன் அருகில் நின்றிருந்த அவன் மற்றும் அவர்களுக்கு பின்னால் நின்றிருந்த அதே மனிதன். இந்த கதையோட அடுத்த பக்கம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்ததுன்னா கதைக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.